திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இன்று 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி திதி, மகா சிவராத்திரி. அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி முழு இரவு கண் விழிப்பது ஏன் என்ற தலைப்பில் சிறிது பேசலாம் என்றிருக்கிறேன். கண் விழித்தால் கிடைக்கும் பலன் என்ன? மகா சிவராத்திரி பண்டிகை இந்துக்களால் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பௌர்ணமி முடிந்து 14வது நாளான சதுர்தசி அன்று கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி சிவன் பிளஸ் ராத்திரி என பிரித்து சிவனை வணங்கும் இரவு என்று பொருள் கொள்ளலாம். இவ்விழாவின் போது மக்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் விரதமிருந்து விழித்திருந்து வழிபாடு நடத்துகின்றார்கள். ராத்திரி என்ற பெயரோடு அழைக்கப்படும் விரதங்களில் சிவனை துதித்து வழங்கப்படும் விரதமே சிவராத்திரி ஆகும். அலைக்கடல் போன்று பாய்ந்து அவதிப்படும் மனிதனது 5 புலன்களும் ஓரிடத்தில் ஒடுங்கி பரமாத்மாவாகிய பரம்பொருளிடம் ஒடுங்கும் இந்த ராத்திரி மங்களமான ஒளி சிந்தும் ராத்திரி ஆகும். நமது 5 புலன்களையும் அடக்கி இறைவனது சிந்தனையோடு இறையன்பில் மூழ்கி இருக்கும் போது இந்த உலகின் இடையூறுகள் நம்மை எதுவுமே செய்வதில்லை. உலகினில் உள்ள எல்லா பொருட்களுமே மாயையிடம் ஒடுங்கும். அப்படி ஒரு மகாசக்தியிடம் ஒடுங்கும் காலம் இருள் நிறைந்த மகா பிரளய காலம் என்று சொல்லப்படுகிறது. உலகம் எத்தனை காலம் இருக்கின்றதோ அத்தனை காலமும் பிரளயமும் உண்டு. இந்த காலத்தில் தான் உமாதேவி 4 காலமும் சிவனை பூஜித்தார். சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியை நோக்கி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். இந்த தினத்தில் உங்களை முழு மனதோடும் பய பக்தியோடும் பூஜிப்பவர்கள் தங்கள் அருளினால் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இறைவனும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் சிவராத்திரி சிவபூஜைக்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சிவராத்திரியில் கண் விழித்து இறைவனை பூஜிப்பவர்கள் முன்பிறவியில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். எதிர்கால நன்மைக்கும் இறைவனிடம் உத்தரவாதம் கிடைக்கிறது. அம்பிகைக்கு கொண்டாடப்படுவது நவராத்திரி, மகாவிஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி. பொதுவாக சிவராத்திரியை நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தியுள்ளார்கள். நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வரும் ராத்திரியை குறிக்கும். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து 14வது நாள், அதாவது சதுர்தசி திதியில் வரும் ராத்திரியை குறிக்கும். மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தேய்பிறையில் 14வது நாள் வரும் சதுர்தசி திதியில் வரும் ராத்திரியை குறிப்பதாகும். சிவராத்திரி பற்றிய கதைகள். முன்னொரு சமயத்தில் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோருக்கு இடையேயான யார் பெரியவர் என்ற போட்டியின் போது சிவபெருமான் அவர்களுக்கிடையே பெரும் ஜோதி பிழம்பாக தோன்றி அவர்களின் போட்டியை முடியடித்தார். சிவன் ஜோதி பிழம்பாக தோன்றிய நாளே திருக்கார்த்திகை என்று கொண்டாடப்படுகிறது. பின் விஷ்ணு, பிரம்மா மற்றும் ஏனையர் வழிபாடு செய்ததன் மூலம் ஜோதி ரூபத்திலிருந்து லிங்க வடிவமாக மாறி அவர்களுக்கு அருள் புரிந்த நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை ஏற்பட்ட பிரளயத்தின் போது உலக உயிர்கள் யாவும் அழிந்து இருள் சூழ்ந்து உலக இயக்கம் நின்றபோது உமையம்மை சிவனை வழிபட்டு மீண்டும் ஒரு உலக இயக்கத்தை இறைவனிடம் வேண்டினார். உமையம்மைக்கு காட்சியளித்த சிவன் உலக இயக்கத்தை தோற்றுவித்து நம்மை உமையம்மை வழிபட்ட நாளை தனக்கு உகந்த நாளாகும், அதுவே சிவராத்திரியாகும். அம்மையை போல் விழித்திருந்து வழிபடுவோருக்கு பிறப்பின்மை என்னும் மோட்சத்தை அளிப்பதாகவும் அருளினார் சிவபெருமான் என்றும், அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது ஏற்பட்ட ஆழகால விஷத்தினை சிவன் உண்டு தன்னுடைய யோகத்தின் வலிமையால் அதனை தன்னுடைய தொண்டையில் இருத்தி நீலகண்டன் ஆனார். தங்களை காப்பாற்றிய சிவனை இரவு முழுவதும் விழித்திருந்து உலக உயிர்கள் வழிபட்ட நாள் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. சிவராத்திரி விரதத்தின் மகிமைகள். வேடன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது வழி தவறி அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான். அப்போது புலி ஒன்று அவனை துரத்தியது. புலிக்கு பயந்து அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். பகல் முடிந்து இரவு வந்துவிட்டது. புலியும் மரத்தடியை விட்டு அகலவில்லை. வேடன் உறங்காமல் இருப்பதற்காக வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அவ்வப்போது வேடன் தாகத்திற்கு வைத்திருந்த நீரானது சிந்தியவாறு இருந்தது. வில்வ இலை மற்றும் நீரானது கீழே இருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்ததை கண்ட வேடன் கவனிக்கவில்லை. மேலும் அன்றைய நாள் சிவராத்திரியாகும். சிவன் வேடன் முன் தோன்றி அவனுக்கு ஞானம் மற்றும் செல்வத்தை வழங்கியதோடு இறந்த பின் மோட்சத்தையும் வழங்கினார். இதன் மூலம் சிவராத்திரி என்று அறியாமல் வேடன் செய்த செயல்கள் அவனுக்கு நற்பெயரினை வழங்கின. இதுவே சிவராத்திரியின் மகிமையாகும். சிவராத்திரி வழிபாடு மற்றும் விரத முறைகள். சிவராத்திரி அன்று விரதம் இருப்போர் பகல் நேரத்தில் உணவு அருந்தாமல் விரதம் மேற்கொள்கின்றார்கள். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகள் அணிந்து சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்துகிறார்கள். பகல் நேரத்தில் உணவருந்தாமல் விரதம் மேற்கொண்டு சிவ சிந்தனையோடு இருக்கின்றார்கள். ஒரு சிலர் நீர் கூட அருந்தாமல் கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறார்.
மாலை நேரத்தில் மீண்டும் நீராடி பின் சிவாலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் 4 வேளை இரவு வழிபாட்டில் பங்கேற்கிறார்கள். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவன் பற்றிய பாடல்கள் மற்றும் சிவனின் மூல மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை கூறி வழிபாடு நடத்துகிறார்கள். 4 வேளை இரவு வழிபாட்டின் போது இறைவனுக்கு பால், தயிர், நெய், அன்னம், சந்தனம், வாசனைப் பொடி, இளநீர், பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இறைவனை வில்வம் இலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்கிறார்கள். சிவலிங்கத்தின் உச்சியில் வில்வ இலைகளை வைத்து தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன. மறுநாள் காலை வீட்டிற்கு வந்து நீராடி மீண்டும் சிவாலயம் சென்று இறைவனை வழிபட்டு சிவராத்திரி விரதத்தினை முடிக்கின்றார்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் மீண்டும் பிறவாமை என்ற மோட்சம் கிடைப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் கணவனின் நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கவும் இவ்விரதத்தை மேற்கொள்ளுகிறார்கள். மேலும் சிவராத்திரி அன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலோர் குலதெய்வ வழிபாடு நடத்துகிறார்கள். ஓம் நம சிவாய. இந்த பதிவினை கேட்ட அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பூரணமாக கிடைக்க அந்த சிவபெருமானை மனமாற பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஓம் சிவாய நமக.